ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன். சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த ஜாதி, இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களையும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய செயல்பாட்டுகளில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நம்மை சிறுமைப்படுத்தி இருக்கலாம், எளிமைப்படுத்தி இருக்கலாம். நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று நம்மை பார்த்து மற்றவர்கள் பேசியிருக்கலாம். They denied us. They spoke bad thing about us. நம்மை அவர்கள் நிராகரித்து நமக்கு விரோதமாய் தீமையாய் பேசியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், Today the God wants to give you a promised word from His word, that He is going to rise you. He is going to bless you 1,000 times, and also He wants to make a nation. So it's not going to be take a later times. It's not going to take a long-term process, but it's going to take quickly in your life. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒரு பெரிய கூட்டமாய் மாற்றப் போகிறார். அது நீண்ட நாட்களுக்கு அல்ல, சீக்கிரத்தில். அது சீக்கிரத்தில். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அது சீக்கிரத்தில். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமத்தை உயர்த்தப் போகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சொல்லி. இல்லை, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் மிகவும் நேசித்திருக்கிறார். He is going to rise you 1,000 times. 1000 மடங்கு, சின்னவன் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். சிறியவன் பலத்த ஜாதி, the mighty warrior of nation is going to make you as a mighty warrior of nations. பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார். உன்னை சாதாரணமான ஜாதி அல்ல, பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த நன்மையை தரப்போகிறார். வருகிற காலங்களில் நீங்கள் அதை அனுபவிக்கப் போகிற, சுதந்திரிக்கப் போகிறீர்கள். This is the promise. This is the promise that God is giving today. Catch over that. Make it possible in your life. Believe the word. Today's word is for you. Today's word is for you only, beloved, my beloved, dear men of God and men of women. கர்த்தருடைய மனிதனே, தேவனுடைய மனுஷியே, உனக்காகத்தான் இன்றைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய தயவை உன்னில் விளங்க பண்ணுகிறார். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினாரே, அந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கும் உறுதிப்படுத்துகிறார். அகிர்ந்த கலை. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட அருமையானவுடைய பிள்ளைகளை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப் போகிறேன். அவர்களை பலத்த ஜாதியை மாற்றப் போகிறேன். இதுவரை அவர்கள் கண்ட தோல்விகள், இதுவரை அவர்களுக்கு நேரிட்டதான நெருக்கடிகள், இன்றைக்கு கர்த்தரை மாற்றுகிறேன். வரக்கூடிய நாட்கள் முழுவதும், காலங்கள் முழுவதும், அவர் வாழ்நாள் முழுவதும் நீர் அவர்களுக்கு நன்மை செய்ய போகிறேன். அதை இன்றைக்கு நாங்கள் சுதந்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளும் என்னோடு கூட ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளும் சுதந்திரிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.